அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் அன்பும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மீன் வயிற்றினுள் வந்த சப்தம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நிகழ்வுகளை தன் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் குறிப்பிட்டு காட்டுவார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீன் வயிற்றினுள் எப்படி அவர்கள் போனார்கள், அதற்குண்டான வரலாறுகள் என்ன, சில நபர்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான், வதன்னூனி இذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين என்கிற வசனத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நிகழ்வை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீன் வயிற்றினுக்குள் சேர வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்படுகிறது. அவர்கள் மீன் வயிற்றிற்குள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், ஏன் மீன் வயிற்றுக்குள்ளே அவங்க போனாங்க, எதுக்காக வேண்டி அவங்க கடலில் குதித்து மீன் வயிற்றுக்குள்ளே போக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. நான் சுருக்கமாக விஷயத்திற்குள் வருகிறேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீன் வயிற்றினுள் சிக்கி கொண்டார்கள். இங்கே 3 விஷயத்தை பார்க்கணும். கடல், ஆழ் கடலில் மிகுந்த ஒரு இருட்டு, அது ஒரு பெரிய சோதனை. அந்த ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு இருளில் ஒரு மீன் வயிற்றுக்குள்ள ஒரு இருள், அந்த நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உணர்கிறார்கள், நம்ம அல்லாஹ்விற்கு மாறு செய்து இப்படி நம்ம வந்துட்டோமே, அல்லாஹினுடைய கட்டளையை நாம் சரியாக பின்பற்றி இருந்தோம் என்று சொன்னால், யூனுஸ் நபியாக இருந்து கொண்டு அவங்க நபியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடக்கூடாது. அவர்களுடைய சூழல் அப்படி ஆகிவிட்டன. இப்போ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஃபனாதா ஃபில் ظுலுமாத், இறைவா நான் அநீதம் செய்து விட்டேன், இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நீ தூய்மையானவனாக இருக்கிறாய், நான் குற்றம் செய்து விட்டேனே இறைவா, என் குற்றத்திலிருந்து எனக்கு மீட்சியை ஏற்படுத்துவாயாக, என்னை பாதுகாத்து கொடுப்பாயாக, நான் இருளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனே, இதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காதா என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மீன் வயிற்றினுக்குள் இருந்து கொண்டே, உயிரோடு இருந்து கொண்டே அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த சப்தம் மலக்குகளுக்கு கேட்கிறது. மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஓடோடி சென்று, இறைவா இந்த சப்தத்தை நாங்கள் எங்கேயோ கேட்டிருக்கிறோம், ஆனால் எங்கே இருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு என்று கேட்கிற சப்தம் வருகிறது என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மலக்குகள் தூணிலும் இருப்பார்கள், துரும்பிலும் இருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே போய் முறையிடுகிறார்கள், இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று கூறுகிற சப்தம் கேட்கிறது, ஆனால் எங்கிருந்து வருகிறது என்பதை எங்களால் அறிய முடியவில்லை என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே போய் மன்றாடுகிற பொழுது, இவ்வுலகை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, இவ்வுலகிலே எத்தனையோ கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அனைத்திற்கும் உண்டான வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வல்லமை படைத்த இறைவன் கூறுகிறான், என்னுடைய அடியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் என்பவர் மீன் வயிற்றினுள் கடலின் அடிபாகத்திலே சிக்குண்டு கதறுகிறாரே, அவரை காப்பாற்றணும் அப்படின்னு உத்தரவிடுகிறார்கள். அல்லாஹ் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மீன் என்ன செய்கிறது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஒரு கரையின் மீது என்ன செய்யுது, வெளியாக்கி விடுகிறது. அதற்கு அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை துவங்கி போனாங்க. அருமையான பெருமக்களை இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று கேட்கிற சப்தம் கேட்கிறது. ஆனால் எங்கிருந்து வருகிறது என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அல்லாஹுவால் அறிந்து கொள்ள முடிந்தது. அல்லாஹினுடைய கண்காணிப்பில் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹினுடைய கண்காணிப்பு, அல்லாஹினுடைய பார்வை படாத இடங்கள் எங்கேயுமே இல்லை என்பதை இங்கே ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. மலக்குகளே அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவிடுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கடலின் ஆழத்திலே ஒரு மீன் வயிற்றினுள் சிக்குண்டிருக்கிறார்கள். அவர்தான் இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்கிறார். அந்த பிரார்த்தனையை நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக திருக்குர்ஆன் கூறுகிறது. அப்போ அல்லாஹ் எந்த இடத்தில் எவ்வளவு ஆழமான பகுதியில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அழைத்தாலும் அல்லாஹ் ஆழமான இடத்திலும் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுபவனாக இருக்கிறான். இன்றைக்கு நிறைய வெப் கேமரா மூலமாக என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய தரஜாவினால், தன்னுடைய வல்லமையினால் அனைத்தையுமே கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இது ஒரு வரலாறாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹுவின் கண்காணிப்பில் இருக்கிற நாம் நமது வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.